வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான தருணத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். எல்லாரும் வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லையா? அதனால் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற குழந்தைங்களுக்காகவும், ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் குழந்தைங்களாக இருக்கிறவங்களுக்காகவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷோடு வந்திருக்கேன். பண்ண போகிற ஐட்டம் ட்ரஃபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரஃபிள்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ட்ரஃபிள்ஸ்னால் டார்க் சாக்லேட்டையும் க்ரீமையும் பர்டிகுலர் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிறதுக்கு பேர் ட்ரஃபிள். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிடணும். 1 hour 1.5 hours செட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஸ்பூனில் எடுக்கிற ஸ்கூப் பண்ணுற மாதிரி வரும். அது வந்ததும் அதை எடுத்து கையில் வச்சு உருட்டி பால் மாதிரி பண்ணால் அது பேர் தான் ட்ரஃபிள். ஓகேயா? இன்றைக்கி அந்த ட்ரஃபிள் பண்ணிவிட்டு அதை குழந்தைங்க சாப்பிட்ற விதமாக அவங்களுக்கு இன்னும் அதை டெலிஷியஸாக கொடுக்கறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டு அது எப்படி பண்ணுறதுன்றதையும் காட்டிடுறேன். இன்றைக்கி அதுக்கான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்துடலாம். டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது ஸ்வீட் இருக்குது, அதனால் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ட்ரை கோகோனட் எடுத்துருக்கிறேன், ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துருக்கிறேன், கோகோ பவுடர், நட்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த நட்ஸ் என்னென்னா கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக பிரேக் பண்ணது. இது கடையில் இப்படியே கிடைக்கிது, வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். முதல்ல இந்த மெல்டட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீமோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்டடாக இருக்குது, இந்த அளவுக்கு மெல்டடாக இருக்கணும். இந்த டார்க் சாக்லேட் இருக்கு இல்லையா, இது ஏன் டார்க் சாக்லேட் எடுக்கிறேன் அப்படின்னா, டார்க் சாக்லேட் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குற ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணும் இது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா தெரியும், டென்ஷனாக இருந்தேன் ஆனால் நான் சாக்லேட் சாப்பிட்டேன், எனக்கு சாக்லேட் சாப்பிட்ட உடனே சரியாயிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரே ரீசன் இதுதான். இந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்றப்போ நம்ம பிரெயினில் என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும். என்டார்ஃபின்ங்கிறது ஹாப்பிக்கான ஹார்மோன். அதனால் அந்த என்டார்ஃபின் செக்ரேட் ஆகிறனால நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஒரு நம்ம மூட் கொஞ்சம் அப்படி ஒரு டென்ஷனாக இருக்கிறதுலேருந்து நார்மலாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் க்ரீமும் அண்டு சாக்லேட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே, இது ஷைனிங்காகவும் இருக்கணும், இப்படி எடுத்தால் இப்படி வரணும், அந்த அளவுக்கு இது இருக்கணும். இப்படி எடுத்தால் அழகாக ஃப்ளோயியாக இருக்கணும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுடுங்க. 1 hour 1.5 hours செட் பண்ணி வச்சுடுங்க. இல்லை நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலை, எனக்கு அப்படி பண்ணி என் குழந்தைக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரூம் டெம்பரேச்சரில் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே இதை எடுத்திங்கன்னா அழகாக ரோல் பண்ணி பண்ணுற மாதிரி வந்துடும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை ரோல் பண்ணுறதை எப்படி ட்ரஃபிளாக கொண்டு வரதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண போகிறேன். இதை இப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு இது குழந்தைங்கள்ட்ட எல்லாம் காட்டிடாதீங்கங்க, இப்படியே காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் ட்ரஃபிள் பண்ணி கொடுக்குற வரைக்கெல்லாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, இப்போது இந்த ட்ரஃபிள் பாருங்களேன், நான் முதல்ல மிக்ஸ் பண்ண டைமுக்கு இப்போ பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுது பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்தீங்கனாலே கெட்டி ஆயிரும். பட் நம்ம ரோல் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறேன். 1 hour 1.5 hours செட் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ட்ரஃபிள் இதில் நம்ம டார்க் சாக்லேட் அண்டு க்ரீம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ரீமில் சுகர் இருக்குது. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரோலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இது குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்டிக்கியாக பால் மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், சின்ன சின்ன பாலாக ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. முதல்ல பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிங்கன்னா உருண்டையாக உருட்டுற மாதிரி வந்துடும். இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். நான் 1 hour எடுத்திருக்கேன் வெளியே. ஸோ இன்னொரு 1 hour இன்னொரு ½ hour செட் ஆகணும்.
ட்ரஃபிள் நம்ம வந்து செட் பண்ணோம் இல்லையா, அது இப்போ என்ன கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து கையில் வச்சுட்டு லைட்டாக அப்படி ரோல் பண்ணிங்கன்னா பால் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பால் மாதிரி நிறையா பண்ணி நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் எடுக்கிறப்ப எப்படின்னா ஒரு 15 கிராம் டு 20 கிராம் இருக்கிற மாதிரி அப்படி பார்த்துக்கோங்க. 15 கிராம் டு 20 கிராம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரே சைஸில் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற சைஸில் கொடுங்க. ரொம்ப பெரிய பாலாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ சின்ன பாலாக இருந்ததுன்னா உங்களுக்கு பைட் சைஸில் இருக்கும், அதுவும் ஓகேயாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது வந்து எப்படி இருந்தாலும் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பால் பண்ணி வச்சுட்டு நம்ம டிப் பண்ணலாம். இப்போது நம்ம ட்ரஃபிள் வந்து பால் பண்ணியாச்சு. இந்த பால் எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு இதுக்குள் ஃபில்லிங்குள்ளே நம்ம இதை அப்படியே ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் ஷேப் மாறிச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்படி எடுத்துட்டு இப்படி பண்ணிங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு ரோல் கிடச்சிரும். ஓகே, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இது இந்த மாதிரி பவுலில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கையில் போட்டு டிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருண்டையாக பாலாக கிடைக்காது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பாலாக வந்துடுச்சுன்னு. நான் கை வைக்காமலே அது அழகாக வருது பாருங்கள். இப்போது அதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங்கிள்ஸில் பண்ணுறேன். ரொம்ப கை யூஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷேப் நல்லா வரும். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்கிள்னு இல்லை, வேறு கலர் மல்டி கலர் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்லேயே இருக்குது, சாக்லேட் மிக்சர்னு சொல்லுவாங்க, கோல்டு கலரில் இருக்குது. அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷேப் மாறுதுன்னா லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நட்ஸில் ரோல் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரஃபிள் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸில் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கோகோ பவுடரில் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் கூட நீங்கள் செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இப்போ கோகோனட்டில் நான் ரோல் பண்ண போகிறேன். இந்த நட்ஸில் பண்ணுறது வந்து வேறு நட்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கிள்ஸில் பண்ணுறது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற வேறு ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டுக்கலாம். இந்த கோகோ பவுடருக்கு பதிலாக இது பவுடரியாக இருக்கிற சுகர் இருக்கு இல்லையா, சுகர் கூட கோட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரௌன் சுகர் வந்து கிறிஸ்டலாக இருக்கும், அந்த ப்ரௌன் சுகரில் கூட நீங்கள் இதை கோட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ இது வந்து கோகோனட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரை கோகோனட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக லாங் ஸ்ட்ராண்ட் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதுவும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இல்லைன்னா பாதாம் அந்த மாதிரி இதை வந்து நீளமாக செதுக்கி சீவி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இது கூட நீங்கள் ஸ்ட்ரெட்டட் பாதாமில் கூட இதை நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரஃபிளோட வெரைட்டி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதை சாப்பிட்றப்போ. இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ பர்த்டே அந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செஞ்சும் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இதை பார்ட்டி ஆர்டர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கும் இன்னொரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு வந்திருக்கிறேன். இதுவும் கிட்ஸ் ஸ்பெஷலுக்கான டிஷ்ஷஸ் தான். இந்த டிஷ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். மெல்டட் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ்ட் மில்க் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துருக்கிறேன். ஸோ வால்நட்டு ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன். மேலே டாப்பிங்ஸுக்கு கொஞ்சம் வால்நட் வச்சுருக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட் வேணும். இதில் வந்து டார்க் சாக்லேட் நான் ஏன் எடுத்துருக்கிறேன்னா, டார்க் சாக்லேட் வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் ஓவர் ஸ்வீட் இருக்காது. டயபெட்டிக்காக இருந்தால் கூட அவங்களுக்கு கூட இது வந்து அவ்வளோ ஸ்வீட் இன்க்ரீஸ் பண்ணாது. இது வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து சேஃபாக வச்சுக்கோம். அதுக்காக தான் இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். வால்நட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வால்நட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் வால்நட் போடுறது வந்து எதுக்குன்னா, இதை தனியாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நம்ம வால்நட் போடுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் இதுக்கு வந்து ஒரு செட்டிங் டைம் கொடுக்கணும் நம்ம. அதுக்காக நான் வந்து பாக்ஸில் டின்னில் வந்து பேப்பரை வந்து எப்படி லைன் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணணும். ஓகேயா. டார்க் சாக்லேட்டை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறம், நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை போட்டு செட் பண்ணுறதுக்கு டின்னை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டின்னில் வந்து இந்த ஷீட் இருக்கு இல்லையா, இது வந்து பேக்கிங் ஷீட்டு. இந்த ஷீட்டை நான் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறேன். இது எப்படின்னா, இதே டின்னை அப்படி இந்த பேப்பரில் போட்டுட்டு நம்ம ஸ்கூல் நோட் புக்கு அட்டை போடுவோம் இல்லையா, அப்போ அந்த கார்னர்ஸ் மட்டும் கட் பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே இப்படி வச்சுருக்கிறேன். இப்போது இதை நான் வந்து உள்ளே வச்சுட்டு இப்படி அழுத்தி விட்டுட்டேன்னா எனக்கு இந்த டின்னு வந்து செட் ஆயிரும். இதில் எதுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இது செட் பண்ணி முடித்ததும் நான் இதை இப்படி தூக்குறதுக்காக. ஓகேங்களா. அதனால தான் இது வந்து செட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணிடுறப்ப இந்த பக்கம் கம்மியாக இருக்குது ஹைட்டு, இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. நான் தூக்குறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த டின்னை செட் பண்ணியாச்சு. இது இப்போ இங்கே ரெடியாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து குக்கிங்க்கு போகிறேன். இதோட பேர் என்ன தெரியுமா, சர்ப்ரைஸாக உங்களுக்கு சொல்லலான் இருந்தேன். இதோட பேர் சாக்லேட் போடுறோம் இல்லையா, வால்நட் போடுறோம் இல்லையா, அதனால் சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ். ஸோ இந்த சாக்லேட் வால்நட் ஃபட்ஜை எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அது முடித்து செட் பண்ணுறதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பீசஸ் ஆக்கிடுவோம் இல்லையா. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்ட்டி ஆர்டர் எடுத்துக்கலாம். பிஸ்னஸாக சின்னதாக வீட்டில் இருக்கிறவங்க சின்னதாக பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடாயிடுச்சு. இதில் இந்த டார்க் சாக்லேட் போட்டுக்கோங்க. டார்க் சாக்லேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து மில்க் மெய்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மெய்ட் கொஞ்சம் உடனே இம்மிடியேட்டாக ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த டார்க் சாக்லேட் போட்டு இது மெல்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னா, இது வந்து ஓவர் சூடாக இருந்ததுன்னா தாங்காது. சாக்லேட் இம்மிடியேட்டாக குக் ஆயிரும். அப்போ உங்களுக்கு அந்த சாஃப்டாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ இந்த சாக்லேட்டும் மெல்ட் ஆகணும், மில்க் மெய்டும் அதில் மிக்ஸ் ஆகணும். இது அழகாக
அப்படியே அதில் ஒட்டாமல் அப்படி தனியாக வரும். பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு வர மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பட் ஏதாவது லம்ஸ் இருக்குது, சாக்லேட் பீசஸாக இருக்குதுன்னா அதை மட்டும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த சாக்லேட்டோட ஃபட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. இது ஈஸியாக பண்ணிடுவீங்க நீங்கள். இதை பண்ணிவிட்டு செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதும் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்றது ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் அதுக்கு ஒரு கிளேசி லுக்கு கொடுக்கறதுக்காக தான். இது சின்ன ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம் போக வேண்டாம். அந்த பட்டர் மெல்ட் ஆகிருக்கிறதுனால எப்படி ஒரு ஷைனிங் லுக் இருக்குது பாருங்கள். ஸோ சாக்லேட்டும் மெல்ட் ஆகிடுச்சு, மில்க் மேட் மிக்ஸ் ஆகிடுச்சு, பட்டரும் அதுக்குள்ளே நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நட்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக இருக்கிறது, குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது, அதே நேரத்தில் குழந்தைங்களே செஞ்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. நல்ல குவாலிட்டி சாக்லேட் வாங்கிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்களேன், என்னோடய பேனில் எங்கேயுமே அது ஒட்டவே இல்லை பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துடுச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சால்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்வீட்னஸ் நார்மலாகவே இந்த டார்க் சாக்லேட்டில் லைட்டாக ஒரு பிட்டர்னஸ் இருக்கும், அதுவே ஓவர் ஸ்வீட்டாக இல்லாமல் இருக்கும் நமக்கு. இந்த சால்ட்டும் போடுறப்ப அந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு ஒரு ஹைலைட் ஆகி இருக்கும், ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டா. ஓகே, இப்போ நம்ம டின் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். எப்படி பேனில் அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், எவ்வளோ கிளியராக வந்துடுச்சுன்னு. ஓகே, இப்போ நான் இதை எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே வால்நட் வச்சுருக்கோம் இல்லையா, இது டாப்பிங்ஸில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் டாப்பிங்காக வால்நட் போட்டிருக்கிறேன். இது செட் ஆனது நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அப்போ எவ்வளோ அழகாக உள்ள வால்நட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சாக்லேட் வால்நட் ஃபட்ஜ் பண்ணணும் இல்லையா, அந்த சாக்லேட் வால்நட் ஃபட்ஜை நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணியிருந்தோம். இப்போ அது எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது நான் சொன்னேன்ல, கொஞ்சம் நல்ல எக்ஸ்ட்ராவாக பேப்பர் கொடுத்துருக்கனால ஈஸியாக தூக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக தூக்கிடுறோம். ஓகே, இப்போ இது நான் இப்படி எடுத்தேன்னா அழகாக ஓப்பன் ஆகும். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள் ஃபட்ஜு. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் பீசஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள்.
சாக்லேட் வால்நட்ஸ் ஃபஜ் சாப்பிட்றப்ப அந்த வால்நட் பீசஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஆயிலி ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஆனால் அதே இது வந்து நம்ம வந்து சாக்லேட்டோடு சாப்பிட்றப்ப நமக்கு இன்னும் ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிட்றணுன்றப்ப இந்த மாதிரி இன்னொரு கட்டும் கொடுத்துருங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ஷேப் அண்ட் சைஸு ரொம்ப சைஸ் கலர் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுட்டே பண்ணணும். ஏன்னா குழந்தைங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது வந்து விதவிதமான வடிவங்கள், அதுக்கப்புறம் கலர்ஸ், அதுக்கப்புறம் தான் அவங்க டேஸ்ட்டுக்கே போவாங்க. முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கிறதே அந்த மாதிரி கலர்ஸை வச்சு தான் சாப்பிட வைக்க முடியும், ஷேப்பை வச்சுட்டு. ஸோ அது வந்து பெரிய பீஸாக இருந்ததுன்னா இது அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சின்ன பீஸாக சொல்கிறேன். இப்போ இந்த சின்ன பீஸ்னால் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சென்டரில் உள்ள பீஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கமும் எவ்வளோ அழகாக ஷார்ப்பாக எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இது வந்து அப்படி குழந்தைங்க இப்படி கடித்து சாப்பிடல அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படி சூயியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க கடிக்கிறப்ப இது வந்து ஈஸியாக இருக்கும். எவ்வளோ உள்ள அழகாக இருக்குது பாருங்கள். நட்ஸ் எப்படி மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்ட்டி ஆர்டராக எடுத்துக்கலாம், வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எப்படியெல்லாம் நல்லபடியாக இதை குழந்தைங்கள சாப்பிட வைக்க முடியுமோ நட்ஸு அப்படி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட வச்சிடலாம். இதில் வந்து சாப்பிடாத நட்ஸாக இருக்கிற வால்நட்டு வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டு சாப்பிட கொடுங்க, கட்டாயம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுங்க. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இந்த இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வைக்கிறேன். ரொம்ப அழகான ஃபஜ்ஜு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்கன்னு நம்பி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கை வீண் போகாமல் அவங்க சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு எபிசோடில் இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.